எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள். மகரம் ராசி மகரம் லக்னகாரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் முடிவடையவிருக்கிறது. இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டகாலமான ஏழரை சனி காலகட்டம் முடிவடைவதால் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னென்ன, அதிர்ஷ்டயோகங்கள் என்னென்ன ஏற்படப் போகிறது என்பதை பார்ப்போம். வருகின்ற 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் வரையில் சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு பாதசனி காலகட்டமாக கருதப்படுகிறது. வருகின்ற 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஆக 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி முற்றிலுமாக ஏழரை சனியாக இருக்கக்கூடிய நிலையை விட்டு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விலகுகிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை, யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2017ஆம் ஆண்டு ஏழரை சனி ஆரம்பித்தது என்றாலும் 2020ஆம் வருடத்திலிருந்து 2023ஆம் வருடம் வரை மிக மோசமான நிலையை, கஷ்டங்களை, நஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து இருந்திருப்பீர்கள். ஏனெனில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜென்மசனியாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தற்போது உங்களுக்கு பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை இந்த பாதசனி நீடிக்கும். இதன் பிறகு நீங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதனுடைய பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். ஏனெனில் சனி பாதசனி நிலையிலிருந்து விலகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கவிருக்கிறார். கோல்சாரத்தில் சனிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் சனி சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு ராஜயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார். எனவே வருகின்ற 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக ராஜயோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நவக்கிரகங்களில், அதாவது சூரிய குடும்பத்தில் கடைசியான கிரகமாக கருதப்படுவது சனி. நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகம் சனி என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய கிரகம் சனி. சனி வாயு கிரகம். சனி கர்மகாரகன். கர்மகாரகன் என்றால் உங்களுடைய புண்ணிய பாவங்களை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எது என்றால் கர்மகாரகனான சனிதான். சனி ஆயுள்காரகன். வேலைக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக, நாயகனாக இருக்கக்கூடியவர் சனி. சனி ஒரு ராசியில் சுமார் 2.5 வருடங்கள் சஞ்சரிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியவர் சனி. சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாட்கள் மட்டுமே பயணிப்பார். அதாவது அதிவேகமாக ராசி விட்டு ராசி மாறக்கூடிய கிரகம் என்றால் சந்திரன்தான். ஆனால் மிகவும் மெதுவாக, மந்தமாக நகரக்கூடிய கிரகம் சனி. இவர் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சலனங்களை உருவாக்கக்கூடியவர் சனி. சனி கொடுக்கின்ற சொத்து உங்களுக்கு பரம்பரையாக அழியாமல் இருக்கக்கூடிய சொத்தாகிருக்கும். உங்களுடைய பல வருங்கால தலைமுறைகளுக்கு தேவையான பொருளையும் பொன்னையும் பணத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த சனி. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுபபார்வை, சுபசேர்க்கை சனிக்கு 2 பக்கங்களிலும் முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கும்போதும் சனியின் அடுத்த ராசியில் சுபகிரகம் அமர்ந்திருக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் பிரம்மாண்டமான உச்சத்திற்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும். ஆக சனி உங்களுடைய ஜனனகாலகட்டத்தில் நல்லபடியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சக்கட்ட உயர்வை அடைய முடியும். மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை வகிக்க முடியும். மகரம் ராசி என்பது காலச்சக்கர காலபுருஷதத்துவத்தில் 10வது ராசி. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி. மகரம் ராசிக்குள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் வரும். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உழைப்பால் உயரக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். அறிவாற்றலை அதிகமுடையவர்கள். மதிநுட்பத்துடனும் நுணுக்கத்துடனும் இயங்கக்கூடியவர்கள். கடின உழைப்பாளிகள் என்று சொல்லப்போனால் கண்டிப்பாக அது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். போராடி ஜெயிக்கும் தன்மையை பெற்றவர்கள். விடாமுயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள். நேர்மையானவர்கள். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியின் ஆதரவு எப்போதும் உண்டு. நீங்கள் எப்போதும் சோம்பலாக இருக்கக்கூடாது. ஏனெனில் ராசியின் அதிபதியான சனி அதிக சோம்பலை கொடுப்பார். எனவே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சனி உங்களுக்கு வாழ்க்கையில் அதிக அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். மகரம் ராசிக்குள் செவ்வாய் உச்சம் பெறுவதால் நீங்கள் கோபப்படுவீர்கள். நீங்கள் எப்போதும் ஏங்கிக் கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய ஜென்மராசியில் குரு நீச்சம் பெறுவார். எனவே பணத்தின் அருமை உங்களுக்கு தெரியாது. பணத்தின் அருமையை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். குழந்தைகளிடம் நீங்கள் அதிக பாசம் வைத்திருப்பீர்கள்.
2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக முடிகிறது. சனிக்கு 3ஆம் இடம் பலமான இடம், மிகச்சிறப்பான இடம். இதற்கு முன்னால் 2020-2023 காலகட்டங்களில் பெரிய அளவிலான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுபவ பாடங்கள் அதிகம் கிடைத்திருக்கும். சனி உங்களைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்திருப்பார். இந்த பூவுலகில் பிறந்த நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுடைய சொந்த பந்தங்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்ற அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய போட்டிகளை கொடுத்து இருப்பார். உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் போட்டிகளை அதிகரித்து இருந்திருப்பார். ஏனெனில் சனி ஏழரை சனி காலகட்டத்தில் அதிகம் சோதித்திருப்பார். உங்களுக்கு சனி சோதனை மேல் சோதனைகளை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்தி இருப்பார். இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் அனைத்தும் இந்த ஏழரை சனி முடியும் காலகட்டத்தில் சாதனைகளாக மாறவிருக்கிறது. போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி ஜெயிக்கப் போகிறீர்கள் என்று ஏழரை சனி காலகட்டத்தில் அனுபவ பாடங்களை சனி கொடுத்து இருப்பார். உங்களுடைய ஆணவம் அகங்காரம் அனைத்தும் அறுபட்டு உங்களை ஒரு மனிதனாக ஜொலிக்க வைக்கக்கூடிய காலகட்டம்தான் ஏழரை சனி காலகட்டம். ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் இருந்திருக்கும். கடந்த 6-7 வருடங்களாக மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். மேலும் வம்பு கேசு கோர்ட்டு என நீதிமன்ற வழக்குகளுக்காக அலைய வேண்டியிருந்திருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தை இழந்திருக்கலாம். விஷ காய்ச்சல்கள் இருந்திருக்கும். ஏழரை சனி காலகட்டத்தில் கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டிருப்பீர்கள். கடன் தொல்லையால் சொத்து சுகங்களை இழந்திருப்பீர்கள். சில பேர் குடும்பத்தை கூட இழந்திருப்பீர்கள். ஆக இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான போராட்டம் என்பது இருந்திருக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல்களும் தேவையில்லாத இடமாற்றங்களும் உத்தியோகத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருந்திருக்கும். சொந்த தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலை விட்டுவிட்டு வேறு இதத்திற்கு செல்ல வேண்டிய கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சொந்த தொழில் செய்து கொடிகட்டி பறந்தவர்கள் தொழிலில் நஷ்டத்தை அனுபவித்து மற்றவர்களிடம் கைகட்டி வேலை செய்யக்கூடிய நிலைக்கு சென்றிருப்பீர்கள். வியாபாரிகளுக்கு பெருங்கொண்ட சரிவு ஏற்பட்டிருக்கும். வியாபாரத்தை விட்டுவிட்டு அடுத்தவர்களிடம் கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். மேலும் உடல் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்திருப்பீர்கள். குழந்தைகளால் மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். இந்த ஏழரை சனி காலகட்டத்திலேயே ஜென்மசனி காலகட்டத்தில் 2020 முதல் 2023 வரை மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களை அனுபவித்து இருந்திருப்பீர்கள். ஜென்மசனி காலகட்டத்தில் சனி வயிற்றிலிருந்ததால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளால் நொந்து நூலாய் போயிருந்திருப்பீர்கள். சாப்பிடவே முடியாத சூழ்நிலைகள் கூட இருந்திருக்கும். ஆனால் மகரம் ராசி பெண்களுக்கு சனி வயிற்றில் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்திருக்கும். என்றாலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். 2023 2025 மார்ச் வரையில் உங்களுக்கு தேவையற்ற அவமானங்கள், வீண்பழி, அபச்சொற்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை, சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, பேச்சால் பிரச்சனை, கண்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, கால்பாதத்தில் அடிபடுகின்ற சூழல் ஏற்பட வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆக இந்த மாதிரியான பல்வேறு வகைகளான எல்லாவிதமான கஷ்டங்களையும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் அனுபவித்து இருந்திருப்பீர்கள். மேற்கூறிய இவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் 2025-29ஆம் தேதி மார்ச் மாதத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். சனி ஏழரை சனி காலகட்டத்தை விட்டு முற்றிலுமாக விலகவிருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் அதற்கான தீர்வுகள் உடனுக்குடனே கிடைக்கும். ஜென்மசனி காலகட்டத்தில் பல பேருக்கு திருமணமாகாத சூழ்நிலை, வேலையில்லாமலிருந்த நிலை, சோம்பேறித்தனமாக ஊர் சுற்றி கொண்டிருந்த நிலை என அனைத்திற்கும் இனி நல்ல தீர்வு கிடைத்து 2025-29ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு பிறகு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ராஜயோகம் உண்டு. ஏழரை சனி காலகட்டம் முடிந்த பிறகு சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பு. இந்த 3ஆம் இடத்தில் சுமார் 2.5 வருடங்கள் இருப்பார். இந்த காலகட்டம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஏனெனில் கோல்சாரத்தில் சனிக்கு 3ஆம் இடம் பலமான அதிர்ஷ்டமான இடம். 3இல் சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, ஆபரண, சகாயஸ்தானமாகும். எனவே இந்த காலகட்டத்தில் இவ்வாறான 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலம்பெறும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் தைரியம், தெம்பு, உத்வேகம் அதிகரிக்கும். மனதில் புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் கிடைக்கும்.
வெகுகாலங்களாக போட்டித் தேர்வுகளில் தோல்வியுற்றவர்களுக்கு 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. படித்து முடிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைத்து அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் கமிஷன் கன்சல்டன்சி மார்க்கெட்டிங் தகவல் தொடர்பு மீடியா கணினி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்தில் சனி இருக்கும் போது நீங்கள் எந்த முயற்சியை செய்தாலும் அதில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக அதிரடியாக கிடைக்கும். நீங்கள் பயணிக்கும் பாதை வெற்றிப்பாதையாக இருக்கும். புதிய வேலை நிரந்தர வேலை வெளிநாட்டு வேலை என அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றிகள் எளிதாக இனிதாக கிடைக்கும். சுபவிசேஷங்கள் கைகூடும். வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைத்து எதை நோக்கி செல்கிறீர்களோ அது அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும். ஆபரணச் சேர்க்கைகள் உண்டு. சனி இந்த நேரத்தில் குருபகவானுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாகும். உயர்ந்த பதவியை உங்களால் அடைய முடியும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உயர்வை நோக்கி இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெற்றிகள் கிடைக்கும். பதவி உயர்வு வருமான உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புது தொழில் அமையும். புதிய முதலீடுகள் லாபங்களை அள்ளிக் கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்த முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும். லாபங்கள் அதிகரிக்கும். ஆக வியாபாரம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு உங்களுடைய வீடு தேடி வரும். உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். கூட்டுத் தொழில் சிறப்பாக அமையும். இதுவரையில் பல்வேறு விதங்களான எல்லா வகைகளான கஷ்டங்களிலிருக்கும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் இருந்து வந்த எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மன அழுத்தங்கள் விலகும். அரசியலிலிருப்பவர்களுக்கும் கலைத்துறையிலிருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல திருப்புமுனையாக இருக்கும். விவசாயிகளுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் 7.5 சனியால் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பீர்கள்.